ஆனால் எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பேசுகின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்ற போதும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல், பொது அமைதியை பேணுதல், சமூக வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குதல் என்பனவற்றை அடிப்படையாக கொண்ட இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இன்று இந்த நாட்டிலேயே பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் வளைகுடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான நிலை. அமெரிக்கா, இஸ்ரேல் அதுபோன்று ஈரான் நாடுகளுக்கு இடையிலான பாரிய யுத்த நிலைமையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக துத்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் சம்பந்தமாக அந்த மக்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் பல்வேறு செயற்பாடுகளையும் திட்டங்களையும் முன்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களை முன்னேற்றும் முகமாக பல நிதி ஒதுக்கீடுகளை வழங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உயிர்களை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள், தேவையான மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குதல், பேரழிவால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புதல், இந்த அடிப்படையிலே ரீபில் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. இந்த நாட்டில் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து எதிர்க்கட்சியிலே இருப்பவர்கள் ஆதரவை வழங்குவதன் மூலமாக இந்த நாட்டிலே தித்வா புயல் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர்களுடைய பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பம். ஆனால் எனக்கு முன்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய அரசாங்கம், ஜனாதிபதி இஸ்ரேல் அமெரிக்க சார்பான கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களாகவே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் இது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பையும் விடுக்காத சந்தர்ப்பத்திலே நாங்கள் அணிசேரா கொள்கையின் அடிப்படையிலே இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம், வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இன்று பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உலகத்திலே ஏற்பட்ட சக்திக்கான ஒரு யுத்தத்திலே சர்வதேச கடலிலே இந்தியாவிலே பயிற்சியை முடித்துக்கொண்டு ஈரானிய கப்பல் சர்வதேச கடற்பரப்பிலே பயணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதனுடைய இரண்டாவது கப்பல், அதாவது மனிதாபிமான அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த கப்பலிலே பயணித்தவர்களை இன்று இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானில் இருக்கின்ற மக்கள், முஸ்லீம்கள், அதுபோன்று இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்கள் சார்பாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பேசுகின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்ற போதும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பாராளுமன்றத்திலே அமைத்துக் கொண்டு இந்த கட்சியோடு எங்களுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு மிக பொருத்தமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமா இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தி என்று அவர்கள் அடிக்கடி கூறுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையாக இருக்கின்ற முஸ்லீம்கள், குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லீம்கள் இந்த கட்சியோடு இன்று சேர்ந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் கடந்த காலங்களிலே அரசியல்வாதிகளினால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ரமலான் மாதம், புனித ரமலான் மாதத்திலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதாவது ரமலான் மாதம் பெறுகின்ற போது முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே சரியாக அவர்களை ரமலானை நோட்பதற்குரிய எந்த விதமான சந்தர்ப்பங்களையும் இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இவர்கள் கொரோனா என்று சொன்னார்கள். அதுபோன்று இந்த நாட்டிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கிறிஸ்மேன் என்று சொன்னார்கள். அந்த கிறிஸ்மேனை அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே விட்டு ரமலான் மாதத்தை அவர்கள் சிறப்பாக கொண்டு செல்ல முடியவில்லை. அது மாத்திரமல்ல, ஜஹ்ரானுடைய பிரச்சனை, ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக கடந்த 2022 அதுபோன்ற 23 காலப்பகுதியிலே இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்கள் ரமலானை நோன்பை அவர்கள் நோட்பதற்கான இடத்தினை வழங்கவில்லை.
ஆனால் 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடுதான் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் நிம்மதியாக நோன்பை ரமலானை நோற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியமைக்காக இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் முஸ்லிம் சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சுயாதீனமான நடைமுறை இந்த நாட்டிலே இப்போது காணப்படுகின்றது. ஒரு நிம்மதி காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே இந்த நாட்டில் இருந்தவர்களுக்கு நிம்மதி இல்லை. காலையில் எழுந்தால் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு பிரதேசத்திலே பல்வேறு இனம் சம்பந்தப்பட்ட முருகல் ஏற்பட்டிருக்கும். இதனால் நிம்மதியை நாங்கள் இழந்திருந்தோம். அதுபோன்றுதான் இந்த முஸ்லிம் நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று நாங்கள் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், அதுபோன்று இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் காரணமாக ஈரான் நாடு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், அந்த நாட்டினுடைய ஆத்மீக தலைவர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள், விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இவர்கள் கொல்லப்படுவது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு இணைவாக இது நடைபெறுகின்றதா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. எதிர்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஆகவே நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஏற்பாடுகள் எல்லா சமூக மட்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது எங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்போதுதான் எங்களுடைய நாடும் நாங்கள் சர்வதேச வர்த்தகத்திலே தங்கி இருக்கின்றோம், சர்வதேச நல்லிணக்கத்திலே நாங்கள் தங்கி இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான நல்லிணக்கங்கள் எங்களது நாட்டிலும் சர்வதேச நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் தேர்தலை அடிப்படையாக கொண்டு, ஆகவே இந்த கட்சியோடு இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்ற முஸ்லிம்களை மீண்டும் பிரித்துக் கொண்டு இவர்கள் எதிர்காலத்திலே அரசியல் நாடகங்களை நடத்தலாம், இவர்களுக்கு அந்த முஸ்லிம்களை இணைத்துக் கொண்டு எதிர்காலத்திலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருபோதும் நீங்கள் நினைப்பதை அடைந்துவிட முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.